அதிகாலை நேரத்தில் கருவறையிலிருந்து வரக்கூடிய ஒரு அழகிய அழைப்பு. ஒரு சத்தமில்லாத அழைப்பு, ஆனாலும் அதனுடைய தாக்கம் உயிரின் நரம்புகளையே உலுக்கும். இந்த அழைப்பை சற்று கேள். நான் நேரடியாக உன்னிடம் இப்பொழுது பேசுகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் புது திருப்பத்தை தரப்போகின்றேன். பெரும் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். என்னுடைய வார்த்தையின் சக்தி, உண்மை, அன்பு, பாதுகாப்பு எல்லாமே உனக்கு தீர்க்கமான எதிர்காலமாக மாறும். நீ இன்று வரை தாங்கிய அந்த வழி என்னிடம் வந்து விட்டது. இனிமேல் உனக்காகவே நிகழ்வும் இன்பமே நிறைந்து உள்ளது. என்னுடைய வார்த்தைக்கு பின்னால் ஒரு தீர்மானம் உள்ளது. முருகனுடைய வார்த்தை என்பது காற்றில் பறக்கும் சொற்கள் அல்ல, வர்ணிக்க முடியாத தீர்மானத்தினுடைய வெளிப்பாடுகள். ஒரு நாளில் முழு வாழ்க்கையையே திருப்பி வைக்கக்கூடிய வாக்கு. உன் கண்களில் நீர் இருந்தது, இனி அதே கண்களில் ஒளியானது மலரும். உன்னுடைய உள்ளத்தில் நான் பேசுகின்றேன். பெரும் மகிழ்ச்சி ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் கிடைத்த பதில். நீ ஒரு காலையில் கண்களை மூடி மௌனமாக ஒரு கேள்வியை இறைவனிடம் கேட்டிருக்கலாம். அந்த கேள்விக்கு பதிலாகவே இந்த நாள் வந்திருக்கின்றது. நீ கேட்டதை விட சிறந்ததையே தரப்போகின்றேன். உன்னில் உள்ள ஒவ்வொரு ஏக்கத்தையும் நான் வாசித்து விட்டேன். மாறும் காலம் இது, மலரும் வாழ்க்கை இது. வாழ்க்கையில் ஒரு திருப்பம் புது புத்தகத்தை மாற்றுவது போல முருகன் உன் வாழ்க்கையை புத்தகத்தில் புதிய அத்தியாயத்தை இன்று ஆரம்பித்து விட்டேன். இனி நீ கவலை கொள்ள வேண்டாம். உன் முயற்சிகள் புது பலன்களோடு மலரப் போகின்றது. திருச்செந்தூரில் இன்று எரியும் கம்பமும் விளக்கும் பூஜைக்கு பின்னால் உன்னுடைய பெயர் ஒலித்து கொண்டிருக்கின்றது. அங்கு இருக்கும் பூஜாரி முருகனின் நாமத்தை சொல்லும் பொழுது உன் பெயரை அதற்குள் ஒளிந்து சொன்னார். இன்று உன்னுடைய பெயருக்கு புண்ணியமே கிடைத்து விட்டது. சிறந்தது உன்னை நோக்கி பயணம் செய்ய போகின்றது. நான் அனுப்பும் இந்த வாக்கை யாராலும் மீள முடியாது. அது உன் வாசலை தேடி திறப்பதற்காகவே வந்திருக்கின்றது. உன்னுடைய வாழ்வில் இன்பம் இனி நிரம்ப போகின்றது. நீ மட்டும் நம்பிக்கையை இழக்காமல் இரு. பழைய துக்கங்களை எண்ணி எனக்கா இது நடக்கும் என்று எண்ணாதே. இப்பொழுது உன் தலை விதியை திருப்பக்கூடிய சக்தியாக இந்த முருகன் உன் பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றேன். நீ என் மீது ஒரு நிமிடம் நம்பிக்கை வைத்தால் நான் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றி காண்பிப்பேன். இப்பொழுது நடக்கப் போகின்ற காலம் அதிர்ஷ்ட காலம். இந்த நேரத்தில் முருகனுடைய அருள் வாக்கு அப்படியே செயலாக வெளிப்படும். நிதானமாக பார்த்தால் ஏற்கனவே சிறு சிறு மாற்றங்கள் நடந்திருக்கலாம். அவை அனைத்தும் இப்பொழுது பெரும் மகிழ்ச்சியின் முன்னோட்டமாக மாறும். உனக்காக எழுந்த வாக்கு இது. நீ என்னிடம் கேட்கும் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் நான் பதில் தந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் உன் வாழ்க்கைக்கே உரிய சரியான நேரத்தில் இப்பொழுது இந்த நேரம் வந்திருக்கின்றது. இன்றைய தினம் திருச்செந்தூரிலிருந்து உனக்கு கிடைத்த இந்த அழைப்பின் காரணமாக நீ பல வெகுமதிகளை உன் வாழ்க்கையில் பெற்று சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகின்றாய். கோவில் கருவறையிலிருந்து நேரடியாக கூறுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அற்புத அதிர்வுகளாக உன் வாழ்வை வந்து அடையும். திருச்செந்தூர் கடற்கரையில் அமைந்த புனித பர்வதம், அந்த இடத்தில் நடக்கும் ஒவ்வொரு தீபமும், ஒவ்வொரு மணியின் ஒளியும், ஒவ்வொரு பூஜையும் முருகனுடைய நேரடி அருளின் வெளிப்பாடாகவே இருக்கின்றது. கருவறையில் எப்பொழுதும் மூடிய விழிகளோடு விரைந்து வருகின்றார்கள் கோடிக்கணக்கான பக்தர்கள். அதிகாலை நேரத்தில் கருவறையிலிருந்து சத்தமில்லாத அழைப்போடு கூடிய வந்த இந்த வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பேரின்பத்தை சர்வ நிச்சயமாக கொடுக்கும். எப்பொழுதும் இந்த முருகனின் துணை உனக்கு அதிகமாக இருந்து கொண்டிருப்பதால் பழைய வழிகளை எல்லாம் நீ சுலபமாக மறந்து விடுவாய். பழைய வலிகள் எந்த அளவிற்கு உன் நெஞ்சை துளைத்து விட்டிருக்கின்றது, அந்த வலியானது இத்தனை ஆழத்தோடு வெளிப்பட்டு உன் மனதை எந்த அளவிற்கு ரணமாக்கி வைத்திருக்கின்றது என்ற உண்மை எனக்கு தான் தெரியும். அந்த வலிகளை வேரோடு போக்கி வடு தெரியாத அளவிற்கு இருந்த இடம் தெரியாமல் அந்த வடுக்கள் அனைத்தும் மறைந்து உன் வாழ்க்கை புது திசையை நோக்கி இப்பொழுது பயணம் செய்யும். இந்த பயணம் முருகனுடைய அருளால் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பயணம். இதில் துன்பமோ கவலையோ உனக்கு கிடையாது. நீ விரும்பியது, வேண்டியது, ஆசைப்பட்டது, உன்னுடைய கோரிக்கையை இறைவன் முன் வைத்த அத்தனை வேண்டுதல்களும் இப்பொழுது சரியாக நிறைவேறும் தருணம் இது.
இந்த தருணத்தில் உன் வாழ்க்கையின் மீது நீ நம்பிக்கையும் இந்த முருகனின் மீது நீ பக்தியையும் அதிகமாக கொண்டிருக்க வேண்டும். அதிக அளவு பக்தியை வைத்தால் இறைவன் எல்லா காலமும் உன்னை காத்து நிற்பான். எந்த சூழ்நிலைகளிலும் உனக்கு வரும் துன்பத்தை நீ தட்டிவிட்டு இன்பத்தை தானாக தேர்ந்தெடுத்து கொள்வாய். உன்னுடைய மனம் ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கும் போது அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குறைகளும் நிறைகளும் தானாக உன் மனதிற்கு வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிடும். சில விஷயங்களை நான் எச்சரிக்கின்றேன் என்றால் அதன் பக்கம் நீ செல்லக்கூடாது என்றால் அதுவும் உன்னுடைய கண்களுக்கு வெட்ட வெளிச்சமாக திரையாக தெரிந்துவிடும். அதன் மூலம் அதிலிருந்து நீ தப்பித்து கொள்ளலாம். அவ்வழி செல்லாமல் மாற்று வழியில் நீ செல்லவும் செய்யலாம். இப்படி முருகன் முக்காலமும் உன்னோடு துணை நின்று அறிகுறிகளுடன் கூடிய நல்வாழ்க்கையை உனக்கு இப்பொழுது அருள்பாவித்து கொண்டு இருக்கின்றேன். சில விஷயங்களை மறப்பதும் சில விஷயங்களை மறந்து விடுவதும் மன்னிப்பதும் உன்னுடைய நிம்மதிக்கு நல்வழியை காண்பிக்கும். நம்பிக்கையை விட்டுவிடாமல் இருப்பதுதான் முதல் படி. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனையையும் நீ சுலபமாக தாண்டி வந்து விடலாம். உண்மையை பேசி மனம் முறைவாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். பொய்மையை விட்டுவிட்டு பயத்தோடு வாழ்கின்ற குணத்தை விட்டுவிட்டு உண்மையை பின்பற்றி வாழும் பொழுது உள்ளமானது மகிழ ஆரம்பித்துவிடும். முருகன் உனக்குள் எப்பொழுதும் நின்று பேசுகின்றேன். நீயே உன் வாழ்க்கையின் நாயகன் என்று உனக்குள் இருக்கும் ஒளியை பார்த்து நீ பயணிக்க தொடங்க வேண்டும் என்று. அடுத்தவர்களோடு ஒப்பிடாத வாழ்க்கையை தனித்துவமாக நீ வாழ தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் உனக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. ஒப்பீடு மன அழுத்தத்துக்கும் தாழ் உணர்வுக்கும் வழியை கொடுக்கும். உன்னுடைய பயணம் வேறு. அந்த யாத்திரையை நான் தான் நடத்துகின்றேன். அன்பை கொடு, மகிழ்ச்சியை பெறுவாய். தாயின் அன்பும் நண்பனின் அன்பும் சகோதரியின் கரிசனமும் இவையெல்லாம் உன் வாழ்வின் வனத்தில் மலர்கின்ற மலர்கள். அவற்றை நீயும் செலுத்த வேண்டும். அன்பு என்பது மகிழ்ச்சி பெறும் பாதை. கற்றுக்கொள், ஏற்றுக்கொள், பிறகு மாற்றிக்கொள். ஒவ்வொரு அனுபவத்திலும் ஒரு பாடம் இருக்கின்றது. துன்பத்தை வென்ற மனிதன்தான் மகிழ்ச்சியின் மேடையில் நிற்கப்படுவான். மன்னிக்க கற்றுக்கொள். சுமையை தள்ளி வைக்க முடியுமா? நிச்சயம் முடியும். பழைய கோபங்களை சுமந்தாலே அது உனது மகிழ்ச்சியை சிதைக்கும். ஆனால் உனக்கு நான் கற்றுக் கொடுப்பது மன்னிப்பு. மன்னிப்பு என்பது உனக்கே வெற்றிக்கான பரிசாக அது நிச்சயம் கிடைக்கும். ஒரு மலரின் வாசனை எப்படி உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றதோ அதுபோல, ஒரு குழந்தையின் சிரிப்பு எப்படி உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றதோ அதுபோல, கடவுள் கொடுக்கும் அழகான நினைவுகள், அதில் வாழும் மனம் நிச்சயம் மகிழ்ச்சியை பெறும். நீ வளமான வாழ்க்கையை இப்பொழுது பெற தயாரிவிட்டாய். உன்னுடைய ஒவ்வொரு நல்ல எண்ணமும் ஒவ்வொரு நாளையும் உனக்கு அழகாக மாற்றி கொடுக்கும். நல்லது நடக்கும்.